பாட்டும் பரதமும்ன்ற படங்க. இந்த படம் வந்து அப்பா இந்த கதை எல்லாம் பண்ணிட்டு சிவாஜி செய்யார்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஷூட்டிங் நெக்ஸ்ட் வீக் வச்சுருக்காங்களாம். அப்பா கேட்டாரா, என்னடா விளையாட்டாக இருக்கா, பாட்டும் பரதம்னு வச்சுருக்க, பரதத்தை வச்சுருக்கு, அடுத்த வாரம் ஷூட்டிங்ன்றீங்க, இது எப்படி பண்ண முடியும்னு சொல்லி ஒரு மாதம் தள்ளி போட்டார். அதுக்கு சில பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்போது இந்த படத்துக்காக அது வரைக்கும் சலீம்ன்றவர் மாஸ்டராக இருந்துகிட்டு இருந்தார். அவர்கிட்ட அவர் அப்பாலாம் கூப்பிட்டு பேசும்போது சிவாஜி சார் சொன்னாரா, இல்லை இது வராது, சலீம் சரியாக இருக்காதுன்னு சொல்லி, இது கோபாலகிருஷ்ணன் மாஸ்டர் போய் பாருங்கன்னார். அவர் தான் தில்லான மோகனம்மாள் பல படங்கள் பண்ணவங்க. அந்த கோபாலகிருஷ்ணன் சார் மாஸ்டர் தான் வந்து பண்ணாங்க, இந்த படத்தை பண்ணாங்க. இதனோட சுருக்கமாக அந்த கதையும் இதனுடைய அந்த பாட்டு சுச்சுவேஷனுக்குள்ளே வந்துடுறாங்க. அதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவன், இப்போ பண்ணால் கூட நல்லாயிருக்கும் அந்த கதை, அப்படிப்பட்ட கதை பாட்டும் பரதம். பெரிய பிஸ்னஸ் மேன் அவனுக்கு இசையை பற்றி எதுவுமே தெரியாது. அவன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, ஜெயலலிதா அம்மாவுடைய டான்ஸ் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருப்பாங்க. இவர் போய் தலைமை தாங்கிட்டு இதெல்லாம் வேஸ்ட்டுன்றவார், இதெல்லாம் என்ன தக்குன்னு டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், இதெல்லாம் விட்டுருங்கன்றவார். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோபமாக பேசிட்டு போயிடுவாங்க. அதன் பிறகு தான் இவருக்கு கலை என்னன்னு தெரிஞ்சு அவர்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு, அதன் பிறகு ஒரு பிரிவு ஏற்பட்டு, இவர் மிகப்பெரிய பரதநாட்டிய கலைஞனாகி இவர் அதில் பிரிஞ்சு போயிடுவாங்க. அதன் பிறகு மகன் டான்ஸராகி வருவோம், கிளைமேக்ஸில் இவங்க ஒன்று சேருவாங்கன்றது இருக்குங்க. இந்த லாஸ்ட்டு சுச்சுவேஷன் எடுக்கும்போது ஒரு முக்கியமான கட்டம் அது. அப்போ வந்து கோபாலகிருஷ்ணன் சார் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், சலீம் சார் வேண்டாம், சலீம் சாரை ஒத்துக்கிட்டாரு, என்னால் முடியாது, கோபாலகிருஷ்ணன் சார் லாஸ்ட்டு கதக்கு வருங்க. அவர் ஆடும்போது சலங்கை எல்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த ஒரு ஷார்ட் இருக்கும், அந்த ரசிகர்கள் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியும் போது, அந்த அப்படி ஆடுவார் அவர். அப்போ உடம்பு வந்து ஆடிக்கிட்டே இருக்கு, தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆடும். அப்படி ஆடும்போது சலங்கை எல்லாம் ஆடுங்க. அப்படி 20-30 சலங்கைகள் ஆடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சலங்கையாக நிற்கும், ஆடிக்கிட்டு இருக்க சலங்கை நிற்கும், கடைசி ஒரு சலங்கை மட்டும் அப்படி ஆடும், ஒன்று மட்டும் ஆடும். இப்போ இந்த சுச்சுவேஷன் சொன்னோன்னே கோபாலகிருஷ்ணன் சொன்னார், இது சாதாரணம் கிடையாது, இதுக்கு வந்து யாருன்னா கோபிகிருஷ்ணா சார் வரணும்னு சொல்லி கோபிகிருஷ்ணா சாரை வர வச்சாங்க. ஸோ எப்படி பாருங்க, ஒரு சலீம்ட்டு இருந்து கோபாலகிருஷ்ணன் சார்கிட்ட போகுது, கோபாலகிருஷ்ணன் சார்கிட்ட இருந்து அது கோபிகிருஷ்ணா சாருக்கு போகுது. கோபிகிருஷ்ணா சார் செட்டில் வந்து இறங்க, இது எங்கள் அப்பா அழகாக சொல்லுவாருங்க, செட்டில் வந்து இறங்குறாங்களா, எப்போவுமே சிவாஜிக்கு தான் எல்லாரும் ரசிகர்கள், ஆனால் சிவாஜி சார் ரசித்தது நம்ம கோபிகிருஷ்ணா சார். அவர் அந்த பைஜாமா ஜிப்பா அவர் வாக் பண்ணி வர ஸ்டைலே இப்படி பாக்குறாரா, என்னடா இவன் நடக்கிறதே நாட்டியமா இருக்கு. வந்த உடனே அவர் அந்த இதெல்லாம் கேட்டுட்டு இந்த ஷாட் பண்ணாராங்க. லாஸ்ட் இந்த சுச்சுவேஷன் சொல்லி அவனை வந்து யாருமே நிறுத்த முடியாது ஆடும்போது. கடைசி அந்த பிரிஞ்சு போன அந்த மனைவி ஜெயலலிதா கேரக்டர் வந்து தான் நிறுத்துங்கன்னு சொல்லி நிறுத்துவாரு. அப்ப அந்த சலங்கை எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும், அப்படி குலுங்க ஆடிக்கிட்டே இருக்கும், எல்லா சலங்கையும் ஆடும்போது ஒண்ணு மட்டும் ஆடும். இப்போ கோபிகிருஷ்ணா சார் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு கண்ணதாசன் ஐயாவும் வந்திருக்காங்க. சில முக்கியமா அப்போ கலந்துக்கிட்டாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பாட்டு எழுதிடுவாரு போயிடுவாரு, அப்படி கிடையாதுங்க. அது என்னோட ஃபாதருக்கும் உள்ள உங்களுக்குள்ள பழக்கமும் முக்கியமான விஷயங்களுக்கு. ஏன்னா ஒரு மெரிட் கோபிகிருஷ்ணான்றது இப்போ இந்தியன் ஃபேம் டான்ஸர். ஸோ அவர் வராருன்னு வந்திருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் பார்த்தாங்களாம். பார்த்தப்ப அந்த சலங்கை அப்படியே ஆடி கடைசி ஒரு சலங்கை மட்டும் ஆட வச்சாரு. பார்த்து சிவாஜிலாம் கை தட்டுறாங்க, என்ன இதுன்னு. அதுக்கு அடுத்த ஷாட்டு சிவாஜி சாருக்கு எக்ஸ்பிரஷன் எடுக்கிறாங்க, எடுத்தா க்ளோஸ் ஷாட்டு. அப்போ கோபிகிருஷ்ணா சார் பார்க்குறாரு, சிவாஜி சார் ஆடிக்கிட்டே இங்கே பிளட் வரும், அப்படியே ஜதி போய்கிட்டே இருக்கும், அந்த கண்ணெல்லாம் ஆடும்போது அப்போ கோபிகிருஷ்ணா சார் கை தட்டுறாரு. தட்டிட்டு சொல்றாரா, என்ன வந்து சொல்றாரு சிவாஜி சார் சொன்னாரு, சலங்கை பேசுதுன்னு, நான் காலில் கட்டியிருக்கேன், அவர் கண்ணுல சலங்கை கட்டியிருக்காரு, அவர் கண்ணுல கட்டியிருக்காரு, அவரோட ஒரு ஜதிக்கும் அந்த சலங்கை ஆடுது, அது அப்படிப்பட்டவர் நாங்களாம். இதை வந்து கண்ணதாசனை எல்லாம் பார்த்து சிறப்பு பண்ணிட்டு, அதன் பிறகுதான் இந்த கற்பனைக்கு மேனி தந்து கால் சலங்கை போட்டு வைத்தேன், கால் சலங்கை போன இடம் கடவுளுக்கும் தோன்றவில். இந்த பாட்டுல ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குங்க, அதையும் சொல்லிடுறேன் நீங்க பாடுறதுக்கு முன்னாடி, ஏன்னா அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிடுவேன். எங்கள் அப்பா வந்து சிவாஜி சார் எப்போ டிஎம்எஸ் சார் மாதிரி பாடகர் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனால் ஒரு சதி வேலை ஒன்று நடந்துகிட்டு இருந்தது. அது என்னன்னா, விஸ்வநாதன் ஐயா பாடுற மாதிரி சில நேரத்தில் வந்து டிஎம்எஸ் பாட மாட்டாராம். இது வந்து எங்கள் அப்பாவுக்கு கோபமா, என்ன பாலமுருகன் பண்ணுறதுன்னு. இல்லைங்க, இத்தனைக்கு எவ்வளோ பெரிய பாடகர் பாருங்க, இது அவங்கள பார்த்து சொன்ன விஷயங்கள். இப்போ என்ன பண்ணணும்னு உடனே, இல்லைங்க நம்ம ஒரு புது பாடகரை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு 20 வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். இதுக்கு பஞ்சாயத்து பண்ணவர் யாருன்னா கண்ணதாசன் ஐயா தான் பண்ணாராம். வந்து கேட்பாராம், என்ன பாலமுருகன் யாராவது கிடைச்சாங்களா அப்படின்னாராம். இல்லைங்க அடுத்த வாரமே ஒருத்தரை கொண்டு வரோம் அப்படின்னு வாங்கலாம். வந்து இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எப்ப இருந்து சொல்றாங்க, எங்க ஊர் ராஜால இருந்து சொல்றாங்க. அது எங்க 74 இந்த படம் என்ன பாட்சா சார், இது 74 தானே, 75 ரைட், தேங்க்யூ. 75 இந்த படங்க. எவ்வளோ கேப் பாருங்க. இந்த பாட்டை பாடி முடிச்ச உடனே
கண்ணதாசனை எல்லாம் கேட்குறாங்களாம். கேட்டுட்டு நெக்ஸ்ட் டே விஸ்வநாதனை கூப்பிட்டு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு உங்கள் பஞ்சாயத்தை இதோட நிறுத்துங்க, இன்னும் மேலே இன்னொருத்தரை போய் தேடுன்ற வார்த்தையே கூட இல்லைங்க. அது முடியாது. ஏன்னா நீர் வற்றி போனது என்று நிலவினில் வெடிப்பு, நெஞ்சத்தில் தோன்றுதம்மா வசந்தத்தின் துடிப்பு அப்படின்னு அவர் பாடும்போது அந்த ஒரு கூடுன்னா அந்த கூடு தெரியுதுன்றாராம் கண்ணதாசன். நான் எழுதிடுறேன், ஆனால் அந்த பாட்டில் தெரியுதுன்றாராம். இதில் உச்சக்கட்டம் என்ன தெரியுங்களாங்க, எப்போவுமே கண்ணதாசன் அப்பா பேசும்போது கதை வர வைப்பார். அப்பா கேட்பாராம், என்னங்க அந்த அந்த பஞ்சு வரலையே அப்படின்னு வரான். அப்புறம் என்ன பாலமுருகன் வந்துக்கிட்டே இருக்கேன், இல்லைங்க அது வரலையே அப்படின்னு கடைசி ஒரு வார்த்தை அதில் எழுதியிருப்பாருங்க. கம்பனை கூப்பிடுங்கள், அவன் சீதையை காண்பான், கவி காளிதாசன் அவன் சகுந்தலை என்பான், நாயகியே என் காவிய எல்லை, நரை விழுந்தாலும் நெஞ்சில் திரை விழவில்லைன்னு எழுதியிருப்பார்.